என்னோட இன்ஸ்டா வீடியோவை பார்த்துட்டு நிறைய சகோதரர்கள் எனக்கு மெசேஜ் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் கேட்குறாங்க. என்ன கேள்வின்னு கேட்டால், என்னோட கணவர் மேலேயோ என்னோட கணவரோட சொந்தக்காரங்க மேலேயோ, அதாவது மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்க மேலேயோ டொமஸ்டிக் வயலன்ஸில் கேஸ் கொடுக்கலாமா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற அறிவுரை என்னென்னா, என்னோடய ஃபஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், கோர்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணுறது வந்து கடைசியாக தான் பண்ணணும். முதல்ல வந்து கோர்ட்டுக்கு போகாதீங்க. முதல்ல உங்களோட கணவரோடு நீங்கள் பேசுங்க, சுமூகமாக பேசுங்க. எந்த ஈகோவாக இருந்தாலும் தூக்கி தூரம் போடுங்க. நீங்கள் 2 பேரும் வாழணும்னு நினச்சிங்கன்னா 2 பேரும் ஒன்றா பேசுங்க. முடிவு ஏற்படலையா அடுத்து பெரியவங்களை வச்சு பேசி பாருங்கள். அப்படியே முடிவு ஏற்படலையா இவங்க 2 பேரும் எங்கள் 2 பேருக்கும் வாழறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதோ கோர்ட்டுக்கு போகிறதோ முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா வாழ்க்கைன்றது வந்து அவ்வளோ சாதாரணம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற முடிவு உங்களை எல்லா விதத்துலையும் பாதிக்கும். அதனால் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கனாலோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்கனாலோ 2 பேரோட ஈகோவையும் டச் பண்ணிடும். ஈகோவை டச் பண்ண பிறகு நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. நான் சொல்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போகிற குடும்பம் சேர்ந்து வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதனால் இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுங்க. ஏன்னா உங்களோட வயசு ரொம்ப கம்மி. நான் என்கிட்ட கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளவே தான் இருக்காங்க. நீங்கள் வாழ வேண்டிய காலம் ரொம்ப இருக்குது. அதை வந்து சீரழிச்சிக்காதீங்க. போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் போயிட்டு வாழவே முடியாது, அவன் என்ன பண்ணாலும் வந்து என்னோட வாழ மாட்டேன்றான்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ நீங்கள் போங்க. வேணாம்னு சொல்லுங்கள். நன்றி.